அண்ணாமலை இடத்தில் நயினார் நாகேந்திரன் எப்படி இட்டு நிரப்ப போகிறார்? சரியான ஒரு ஒவ்வொருத்தருக்கும் வேறங்க. யார் யாரும் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கு, ஒரு பேட்டர்ன் இருக்கு. மீடியா மேனேஜ்மெண்ட்லயும் நெரேட்டிவ் செட்டிங்ஸ்லயும் அண்ணாமலை பியூட்டிஃபுல்லா பண்ணார். சரிங்களா? களப்பணியில திரு பொன் ராதாகிருஷ்ணன் மாஸ்டர். அவர் எப்பேற்பட்ட இன்னைக்கு கூட்ட முடியாத கூட்டத்துல அவர் தலைவராக இருக்கும்போது கூட்டி காட்டணும். ஒரு தனி பெண்ணாக தமிழகம் முழுக்க ஜேன்னு போய் தமிழ்நாட்டுல பிஜேபி நோக்கி எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சவங்க தமிழிசை. அவங்க திரு முருகன் இருக்கும்போது தான் கூக்க செல்லும் மாதிரி கேபி இவர் நம்ம விபி துரைசாமி மாதிரி நம்ம குஷ்பு மாதிரி அவங்க எல்லாம் அந்த கட்சியில இணைஞ்சாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன். திரு நயினார் நாகேந்திரனுக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கிரவுண்ட் லெவல்ல கீழே எந்த ஊர்ல யாருக்கு ஓட்டு, யாரு விழு, யாரு விடாது, எது நெகட்டிவ் ஓட்டுன்னு தெரியும். நான் அவருடைய நுவான்சஸை நான் பார்த்திருக்கேன். நான் கூட இருந்து பணியாற்றி பார்த்திருக்கிறேன். அவருடைய மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்ன தெரியும். அவர் ஜாதி வாரியா, ஊர் வாரியா, தொகுதி வாரியா, பாராளுமன்றம், சட்டமன்றம், அதிமுக, திமுக யார் சேர்ந்தா நல்லது, யார் பிரிஞ்சா நல்லது வரைக்கும் அவருக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சதுனால அந்த அனுபவத்துல ஒரு வருஷத்துல எலெக்ஷன் நடக்குது. இப்ப முக்கியமான பிரச்சனை என்னன்னா, வேற எந்த தலைவர் இருந்தாலும் சமாளிச்சிடலாம். ஒரு பலமுறை சொல்லியிருக்கேன், பிஜேபியில 100 தலைவர்கள் இன்னைக்கே பேர் சொல்ல முடியாது இருக்காங்க. நீங்க அந்த மேடையை பார்த்திருப்பீங்க. எல்லோருமே தலைமை பதவிக்கு தகுதியானவங்க தான் அந்த மேடையில் உட்கார்ந்தாங்க. திரு நயினார் அறிவிச்ச அன்னைக்கு அவ்வளவு பேருமே முன்னாள் தலைவர்கள், இன்னாள் தலைவர்கள், நாளைய தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து. ஆனா இந்த இடத்துல என்ன தேவைப்படுச்சுன்னா, ஒரு வருஷத்துல ஸ்டடி பண்ணும். அதான் முக்கியம். அப்ப ஏடிபியோட அலைன்ஸ் வேற வருது. அப்ப 100 விஷயங்களை ஆலோசனை பண்ணி செஞ்சிருக்காங்க. ரொம்ப தகுதியானவரா இருப்பாரு. நீங்க எப்பயுமே அவரை இவரை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா சிவாஜி வேற, எம்ஜிஆர் வேற.